நேற்று மாலை டெல்லி சென்ற பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இன்று பாஜக தேசிய தலைவர்களை டெல்லியில் சந்தித்திருக்கிறார். குறிப்பாக நிதின் நபீனை சந்தித்து கட்சியிலிருந்து விலகுவதற்கான கடிதத்தையும் அண்ணாமலை கொடுத்திருக்கிறார். இந்நிலையில் அண்ணாமலை வழங்கிய அந்த ராஜினாமா கடிதத்தை டெல்லி தலைமை ஏற்கவில்லை என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லியில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்து கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கான காரணங்களை கூறியிருக்கிறார். குறிப்பாக அண்ணாமலை அமித்ஷாவை சந்தித்த போது அமித்ஷா அண்ணாமலையிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறார். அண்ணாமலை கட்சியிலிருந்து நீங்கள் விலகுவதற்கான காரணம் என்ன என்பதை கேட்டிருக்கிறார். அதே போல அண்ணாமலையும் தமிழகத்தில் பாஜக எதனால் வளர முடியவில்லை என்பதை கூறியிருக்கிறார். தமிழகத்தில் பாஜகவில் நிலவக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகளை அண்ணாமலை அமித்ஷாவிடம் விளக்கமாக எடுத்து கூறியிருக்கிறார் என கூறப்படுகிறது. அதே போல நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு வாக்குகள் குறைந்தது என்பது தொடர்பாகவும் விளக்கமாக அண்ணாமலை தான் வீட்டிலேயே எடுத்து வைத்திருந்த அந்த பிபிடி மூலமாக கூறியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தனி கட்சி ஆரம்பித்தாலும் பாஜகவுடன் நல்ல நட்பு ரீதியில் இருப்பதாகவும் அண்ணாமலை அமித்ஷாவிடம் கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. அனைத்தையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்நிலையில் பாஜகவிலிருந்து அண்ணாமலை வெளியேறுவதை அமித்ஷா ஏற்றுக்கொள்ளவில்லை என தெரிவிக்கிறார்கள். கடும் கண்டனங்களையும் வெரி அப்செட்டான ஒரு மனநிலையிலையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. இந்நிலையில்தான் அண்ணாமலையை பாஜகவுக்குள்ளேயே நீடிக்க வைப்பதற்கான இறுதிக்கட்ட முயற்சியில் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக மதியமே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அண்ணாமலை சந்தித்திருந்த நிலையில் இந்த கடிதத்தை பாஜக தலைமை ஏற்கவில்லை என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. அண்ணாமலையை சமரசம் செய்யும் இறுதிக்கட்ட முயற்சியில் பாஜக தலைமை ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்றிருக்கிறார். அதே போல பாஜக தேசிய மகளிர் அணி தலைவியாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசனும் டெல்லியில் தான் உள்ளார். இவர்களோடு பாஜக தேசிய தலைமை ஆலோசனை நடத்தி அண்ணாமலையை பாஜகக்குள்ளேயே வைப்பதற்கு என்ன வழிகள் இருக்கிறது என்பது குறித்து கேட்டிருக்கிறார்கள். இவர்களும் இவர்களது கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். இந்நிலையில் மீண்டும் அண்ணாமலையிடம் கட்சிக்குள்ளேயே இருப்பதற்கான நடவடிக்கைகளை இறுதிக்கட்டமாக பேசி வரதா கூறுறாங்க. குறிப்பாக அண்ணாமலை கட்சியிலிருந்து விலக வைக்கக்கூடாது என்பதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவாக திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகுவதை பாஜக ஏற்றிருந்ததுன்னா மாலையே அண்ணாமலை டெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்னையோ அல்லது கோவையோ திரும்பி இருப்பார். ஆனால் இன்னும் அண்ணாமலை டெல்லியில் தான் இருக்கிறார். இந்நிலையில் அண்ணாமலையை சமரசம் செய்யும் முயற்சியில் இறுதிக்கட்டமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் முக்கிய செய்தி என்னவென்றால் அண்ணாமலை மோடிக்கு மிகவும் நெருக்கமானவர். மோடியினுடைய ஃபேன் என அண்ணாமலை அடிக்கடி அவர் பேசக்கூடிய போதெல்லாம் தெரிவிப்பார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றிரவு அண்ணாமலையை மோடியை சந்திக்க வைத்து இறுதியாக கட்சிக்குள் இருப்பதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை சமரசம் செய்வதில் பாஜக தேசிய தலைமை அமித்ஷா உள்ளிட்டோர் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. தமிழகத்தில் பாஜகவினுடைய முக்கிய முகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அண்ணாமலை கட்சியிலிருந்து வெளியேறி தனி அமைப்பையோ தனி கட்சியையோ தொடங்கினால் தமிழக பாஜகவில் அது பெரிய இடி செய்தியாக இருக்கும். தமிழக பாஜகவில் ஏற்கனவே வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. மேலும் அண்ணாமலை சென்று விட்டால் இளைஞர்கள் அண்ணாமலை கட்சிக்கு வந்த பிறகு பாஜகவில் சேர்ந்தவர்கள் என பலரும் கட்சியிலிருந்து விலகி அவரோடு அவர் உருவாக்கக்கூடிய அந்த அமைப்போ அல்லது கட்சியிலேயோ இணைவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறது என டெல்லி தலைமை தெரிந்திருக்கிறது. இந்த காரணத்தை எல்லாம் முன்வைத்து தான் அண்ணாமலையை கைவிட்டு விடக்கூடாது, கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கு சம்மதிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருக்காங்க. அமித்ஷா அண்ணாமலை விலகுவதற்காக பேசிய போதே வெரி அப்செட்டில் இருந்ததாகவும் தெரிவிக்கிறாங்க. எப்படியாவது இறுதிக்கட்டமாக அண்ணாமலையை கட்சிக்குள்ளேயே வைப்பதற்கான நடவடிக்கைகளை டெல்லியில் தீவிரமாக எடுத்துட்டு வராங்க. ஒருவேளை அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகுகிறார் என்றால் இன்று மாலையே சென்னையோ அல்லது கோவையோ வந்திருக்க வேண்டும். இன்னமும் அண்ணாமலை வராதது அண்ணாமலையை சமரசம் செய்யும் பணியில் டெல்லி தலைமை ஈடுபதை வெட்ட வெளியாக தெளிவாக காட்டுகிறது.